வேறு லெவல் எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவாக ஆதரவு வந்துட்டாங்க. மாறன் வள்ளி அத்தைக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அத்தை இதை வச்சு சூப்பராக வந்து குழம்பு வச்சு கொடுத்துரு அத்தை, எல்லாரும் நிம்மதியாக இன்றைக்கி வயறார வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. சரிடா இன்றைக்கி ஜமா வச்சுருவோம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ராகவன் இருக்கார்ல, அவர் மாட்டுக்கும் கண்மணி உனக்காக தேடி தேடி பார்த்துட்டு ஒரு பரிசு வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா குழந்த ஃபோட்டோ வந்து வாங்கியிருக்காங்க அந்த இடத்துல. அது ரொம்ப பெருசாக இருக்குது. இதை எடுத்து நம்ம செவுத்தில் வந்து ஒட்டி வச்சிடலாம். நம்ம படுற கஷ்டத்தை எல்லாத்தையும் இந்த குழந்தையோட ஃபோட்டோவை பார்த்தா நமக்கு சந்தோஷம் வந்துடும் அப்படின்னு சொன்னோன்னே, பாருங்களேன் உங்கள் மேலே எவ்வளோ அன்பு பாசம் வச்சுருந்தா ராகவன் இப்படியெல்லாம் வந்து பண்ணியிருக்கான், எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது அப்படின்னு சந்தோஷமாக வந்து ஒத்துமொத்த குடும்பமும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. எவ்வளோ நாள் ஆச்சு இது மாதிரிலாம் சந்தோஷமாக சிரிச்ச முகமாக நம்ம குடும்பம்லாம் இருந்து. சிரிக்கிறீங்களாடா, சிரிப்பு சத்தம் கேட்டுருச்சுன்னு சந்தோஷப்படுறீங்களாடா, இது எல்லாத்தையும் நான் திசை திருப்புறேன். உங்களால் எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு நான் ஆக்கி காட்டுறேன்டா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. சூர்யா வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. தனியாக வந்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணுமேங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. வீரா வந்து ஆல்ரெடி டேய் எனக்கு என்னமோ வந்து சந்தேகமாகவே இருக்குடா, யாரையும் நம்பாத, குறிப்பாக இப்போ புதுசாக வந்திருக்காங்கள சூர்யா, அவனை நம்பவே நம்பாத, அவனெல்லாம் எந்த நேரத்தில் என்ன முடிவெடுப்பான்னு அவனுக்கே தெரியாது, நம்ம கஷ்டப்படுத்தணும்னு அவன் ஏதாவது ஒரு ஏற்பாடு கூட பண்ணுவான். டேய் இந்த நிலைமையில கூடயா, நான் தான் சொல்லியிருக்கேன்ல, இனிமேட்டு நான் யாரையுமே நம்புகிற மாதிரி தயாராக இல்லை. என்னன்னா என்ன அவ்வளோதான். உனக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா கோவப்படாமல் நிதானமாக யோசி, அவனை சுற்றி வந்து வேடிக்கை பாரு, உனக்கே நான் சொல்கிறதெல்லாம் புரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப எல்லாரும் அப்படியே வந்து உட்காரும்போது சூர்யா வந்து வராங்க. நிம்மதியாக இருக்கீங்களாடா, அதுவும் உங்கள் 3 பேரையும் நான் எப்படியெல்லாம் பாட்டப்பட வைக்கிறேன். திடீர்னு ஃபோனில் ஏதோ ஒரு மெசேஜ் படிக்கிற மாதிரி அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. என்ன நீ இவ்வளோ ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு தேவலாம் ராகன் வந்து கேட்ட உடனே, ஆமாம் நீங்கள்லாம் கேட்கணும் அதுக்காக தான் சொல்லணும்னு காத்துட்ருக்கேன். நிம்மதியாகவா இருக்கீங்க? இது மாதிரி ஒரு பொண்ணு அதிரடியாக ஒருத்தனை வந்து அமுச்சு வச்சுட்டாங்களாம், அதனால தான் இப்போ இதெல்லாம் ரொம்ப வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னது அமுச்சு வச்சுட்டாங்களா இந்த காலத்தில் பாரேன் அப்படின்னு சொல்லி வள்ளியம்மா கூட இது மாதிரிலாம் வந்து பேசும்போது கண்மணி கரெக்டாக பாயிண்ட் எடுக்கிறாங்க. அந்த பையன் அந்த பொண்ணுக்கு என்னென்ன பிரச்சனை கொடுத்தானோ இதெல்லாம் பக்கத்துலேருந்து பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு கண்மணி கரெக்டாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே நம்ம வீராவுக்கு சந்தேகம் வந்துருச்சு. தட்டை வந்து பார்க்குற மாதிரியே சைடில் வந்து பார்க்குறாங்க. இதெல்லாம் சொல்ல சொல்ல நம்ம சூர்யாவுக்கு ரொம்பவே சந்தோஷம் தாங்கலை. மனசுக்குள்ளே அவ்வளோ ஆனந்தமாக இருக்காங்க. என்னடா இது இப்படியெல்லாம் இருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது கண்மணிக்கும் பிருந்தாக்கும் எந்த விதமான சந்தேகம் இல்லாமல் அவங்க பாட்டப்பட்டு இருக்காங்க. பிருந்தா ஒரு படிக்கு மேலே போய் அடுத்தது என்ன ஆச்சு அந்த பொண்ணுக்கு அதை சொல்ல மாட்டேங்கிறீங்களே, இருங்க படித்து சொல்கிறேன், அதிரடியாக ஒரு முடிவு வந்து கொடுத்துட்டாங்க. என்னது அப்படியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஆச்சரியமாக வந்து கேட்குறாங்க. ஆமாங்க அப்படி தான் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே வந்து பிருந்தா வந்து ரொம்ப வந்து பாட்டமாயிட்டாங்க. எனக்கு வேணாம் நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏய் என்ன நீ பாதியிலேயே ஏஞ்சி போகிற, நல்லா நிம்மதியாக சாப்பிட்ணும். சில பேருக்கு சில விஷயங்களை என்றைக்குமே மாற்ற முடியாதுல்ல சூர்யா, அது இயல்பாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்கிற, என்ன சந்தேகப்படுறியா, நான் எதுக்குமா உன்னை சந்தேகப்பட போகிறேன், அப்படியெல்லாம் வாய்ப்பே இல்லை. நீ தேவையில்லாமல் என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணாத. என்னப்பா நீங்கள் திருப்பி முதலேருந்து ஆரம்பிக்காதீங்க, சூர்யா யதார்த்தமாக வந்து படிச்சிருக்காண்டா, அதுக்கு ஏன்டா நீ இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்க, நானா எதுவும் பேசலப்பா, அதுவாக நடக்கிறத மட்டும்தான் நான் இப்போ சொல்கிறேன், மற்றபடி ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மாறன் சரி சரி நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து எல்லோரும் வந்து அமைதியாக இருக்கிறப்ப மாறனும் நம்ம வீராவும் தன்னந்தனியாக வந்து நிற்கிறாங்க. செம்மையாக வந்து கோவம் வருது சூர்யா மேலே. அந்த இடத்துல பாத்தியா, நான் தான் வந்து அப்பையிலேருந்து சொன்னேனே, நமக்கு எதிராக பேசி அதில் சந்தோஷம் அடையிறதில்ல அவனை அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்னு சொல்லும்போது கடுப்பாயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. விடு பார்த்துக்கலாம், அவன் என்ன அவ்வளோ பெரிய ஆளா, சரி அவனை யோசிக்கிறத விட நம்ம கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனையிலேருந்து எல்லாரும் வெளியில் வரணும்னா கண்டுபிடிச்சே ஆகணும், அதை மட்டும் செஞ்சாலே போதும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இல்லை மாறா, கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம வேறு ஏதோ ஒரு விஷயத்தை வந்து மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதுதான் இங்கே பிரச்சனையே. ஆமாம் எனக்கும் நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப சரி என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அவங்க 2 பேரும்.
சூர்யா வந்து பார்க்குறாங்க. ஏய் சூர்யா அங்கே நிற்கிற மாதிரி தெரியுது. நம்மள இப்போல்லாம் அடிக்கடி அவன் நோட்ட விடுற மாதிரியே தெரியுதே. இருக்கலாம். இல்ல, அவன் ஏதாவது ஒரு விஷயத்த நம்மக்கிட்ட வந்து சொல்லலான்னு கூட வரான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, கேஷுவலா வந்து வராங்க. நம்ம சூர்யா, "என்ன என்ன பத்தியே சந்தேகப்படுறீங்களே, இப்போ நான் எப்படி குழப்பி விடுறேன்னு மட்டும் பாருங்களேன்" அப்படின்னு சொல்லும்போது, சூர்யா வந்து கேட்குறாங்க, "எனக்கு தெரிஞ்ச யோசனைய நான் உங்ககிட்ட வந்து சொல்லலாமா? இது சரியா தப்பான்னு தெரியல. நல்லதா இருந்தா எடுத்துக்கங்க. தப்பா இருந்தா விட்டுருங்க. வீட்டுக்குள்ள நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம்னு நான் நினைக்கிறேன்." "நீயாப்பா? சரி சொல்லு சொல்லு" அப்படின்னு சொல்றாங்க. விஜய எல்லாரும் சேர்ந்து கண்டுபிடிச்சா மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்தில் 3 பேரும் வெளியில் வர முடியும். அதுவும் பிருந்தா எதுக்கெடுத்தாலும் வந்து பட்டமாகறா. அப்படி ஒரு விஷயமே வரவே இல்லை. நானாக தான் சொன்னேன்னு டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப பேசுகிறாங்க. "ஏய் எதுக்குடா தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க? அப்படியெல்லாம் சொன்னால் வீட்டில் இருக்கிறவங்க இப்படியெல்லாம் பட்டப்படுறாங்க. அதுவும் பிருந்தா இருக்காளே, அவளே வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லிடுவா போல இருக்கு. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சரியாக வந்து தெரியல. ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருங்க. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். இப்படி தான் எல்லா நேரத்துலையும் பேசிக்கிட்டு இருப்பீங்களா? எனக்கு எதுக்குமே சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி தானே இருக்கணும்" அப்படின்னு சொல்லும்போது, "சரிப்பா, ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். கொஞ்சம் கவனமாகவும் ஜாக்கிரதையாக இருங்கன்னு" சொல்லிட்டு சூர்யா வந்து நல்லவர் போல் வேஷம் போட்டுட்டு அங்கேருந்து போகிறாங்க. இவனை என்னடா புரிஞ்சிக்கவே முடியல. இவனை சத்தியமாக என்றைக்குமே புரிஞ்சிக்க முடியாது. அங்கே ஒன்று சொல்லுவான், இங்கே வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நமக்கு எதிராகவே வந்து சொல்லுவான். இப்போ பாசிட்டிவாக வந்து சொல்லிட்டு போகிறான்னா, மனசுக்குள்ளே என்ன வச்சுருக்கானோன்னு அவனுக்கு மட்டும்தான் வெளிச்சம். அதனால அவனை பெருசாக வந்து கண்டுக்க வேணாம். எது எப்படியோ நல்ல விதமாக வந்து பேசுகிறானே, அது வரைக்கும் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லும்போது, இல்லையே அந்த பேச்சிலையும் பார்வையிலையும் நக்கலு திமிரு நையாண்டி எல்லாமே இருந்துச்சே, அது உண்மையா? இல்லை இது உண்மையா? அதுதான் உண்மை போல் இருக்குது. சரி இப்போன்னு பார்த்து மாறன்கிட்ட எதுவும் சொல்லி கன்ஃப்யூஸ் பண்ண வைக்க வேணாம். நம்ம பார்த்துக்கலாம். இவன் மேலேயும் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குன்னு வீரா அதிரடியாக வந்து யோசிக்கிறாங்க. வேறு லெவலில் எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்போன்னு பார்த்து நம்ம மாறன் அடுத்தது என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. பிருந்தாவுக்கு கார்த்திக்கிட்ட வந்து பேசவே முடியாமல் எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. "என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லும்போது, "ஏய் நான் சொன்னதுலேருந்து எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது. எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல தெரியுமா?" அப்படின்னு சொல்லி பேசும்போது, "எதை பற்றியும் கவலைப்படாதுன்னு எத்தனையோ வாட்டி சொல்லியாச்சு. நீ தான் சரியாக வந்து கேட்கவே மாட்டேங்கிற. கொஞ்ச நேரம் அமைதியாக இரு பிருந்தா. நம்மளா எதுவும் பேச வேணாம். அதான் வெளியில் வந்தாச்சு. நிம்மதியாக இருக்கலாம். இனிமேல் பிரச்சனையே இல்லைங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இதே தாண்டா எனக்கு வேலை. பாசிட்டிவாகவும் பேசணும், அடிக்கடி உங்களை குழப்பமாகவும் ஆக்கணும். நீங்கள் நிம்மதியாக இருக்கவே கூடாது. அதுதான் என்னோடய வேலையே அப்படின்னு சொல்லி சூர்யா வந்து மனசில் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து வீராவுக்கு ஒரு ஃபோன் வந்து வருது. ஃபோனில் வந்து, "ஏம்மா நீ இது மாதிரி ஒருத்தைய வந்து தேடி கண்டுபிடிக்க சொன்னல, அதே மாதிரி ஒரு பொண்ணை இந்த இடத்துல பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம்னு சொல்கிறாங்க. எந்த இடம்னா?" அப்படின்னு வீரா வந்து கேட்குற மாதிரி காட்டுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.